டிவிகே தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு திருச்சி அரியலூரில் ஒரு கூட்டம். அதாவது திருச்சி அப்படிங்கிற போதே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கட்டும். அந்த காலத்தில் எம்ஜிஆராக இருக்கட்டும், அப்போ இருந்து முதல்ல திருச்சிக்கு வந்து தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நல்லது பண்ணுவாங்க. அதே சேம் தான் விஜய் அண்ணா அவருமே வந்து இன்னைக்கு திருச்சி அரியலூரில் ஒரு கூட்டம். அதாவது என்ன பேசுவார் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஹைப்பில் இருக்குது. ஏன்னால் மதுரையில் 2ஆம் மாநில மாநாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்க பேசப்பட்டுருச்சு அப்படிங்கிறது நம்மள எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் ஸ்டில் அதை நோக்கி இது பெரிய மாநாடு அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த மக்களை நான் உங்களை பார்க்க வரேன், ஏன் வரேன் அப்படின்னா 2026 அப்படிங்கிறதையும் ஒரு கணக்கில் வச்சு அண்ட் முதல்ல நான் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து ஆரம்பிக்கும் போது அது இங்கே திருச்சியிலிருந்து எடுத்து ஆரம்பித்தோம் அப்படின்னா பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமா அரசியலில் பார்க்கப்படுது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் உள்ளே வந்து பார்க்க போகிறோம். என்ன பேசினார், என்ன செஞ்சார், என்ன நடந்துச்சு, எவ்வளோ பேருக்கு என்ன இதானது, எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைனாக உள்ளே வந்து பார்க்கும். பட் ஸ்டில் நான் இப்போயே ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது 2026. அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வந்து சொல்கிறேன். அண்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து மாறிட்டே வந்திருக்கு, காம்படிஷன்ஸ் வந்து அதிகமாகிட்டே வந்திருக்கு. இதை பற்றி உள்ள டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைனாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹாய், ஹலோ, கௌதம் அண்ட் ஜி ஹச். டிவிகே தமிழக வெற்றி கழகம் அண்ட் திருச்சியில் இன்னைக்கு ஒரு மாநாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு கூட்டம். அந்த மக்களை நான் சந்திக்க வரேன்னு சொல்லி விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு வந்து போயிருக்காங்க. பட் ஸ்டில் பயங்கரமான க்ரௌடு, இதில் டிராஃபிக் பயங்கரமாக வந்தாச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருந்த எல்லாருமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் ஃபைனலைஸாக அவர் ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு போய் பிளேஸுக்கு ரீச் ஆகிட்டாரு. அண்ட் கேரவானுக்கு மேலேயும் வந்தார், மைக்கையும் பிடிச்சாரு, மைக்கும் ஆனாச்சு, ஸ்பீக்கர்ஸும் ஆனாச்சு, பேசவும் ஆரம்பித்தார். பேச ஆரம்பிக்கும் போதே வணக்கம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பித்தார். பட் ஸ்டில் என்ன ஒரு ரீசனுக்காண்டி அவர் சொன்ன ஒரு ரீசன் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் திருச்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே கனெக்ட் பண்ணுற ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் திருச்சி. சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் எங்கே உங்கள் கூகுள் மேப்பில் கூட நீங்கள் போட்டு பாருங்கள், மேப்பை கூட எடுத்து பாருங்கள், திருச்சி அப்படிங்கிறது துண்டா நடுவில் இருக்கும். இந்த திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கிட்டமாக வந்திருக்கும். அது சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், வாட்டவர். மதுரைலாம் ரொம்ப கிட்டம், திண்டுக்கல் மதுரையெல்லாம் ரொம்ப கிட்டம். இப்படிப்பட்ட நடுவில் இருக்கிற திருச்சியில் திருச்சிக்கு ஃபேமஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லி தான் தெரியும் கிடையாது, எல்லாத்துக்குமே தான் இருக்கும். ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், சமயபுரமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் ஸ்ரீரங்கமெல்லாம் அந்த ரங்கநாதரதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறதுக்கான வைபே கிடையாது. இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அடியில் இருக்கக்கூடிய கோபுரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரமாக தான் வந்திருக்கும். ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஃபீட்டுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக வந்து மறந்துடுச்சு. அதுவும் எத்தனையோ கடந்து நீங்கள் போகணும், அத்தனை கோபுரத்தையும் தாண்டி கடந்து போய் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கநாத பெருமாளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா போய் பார்த்து பச்சைமா மலைப்போல் மேனை பவளமாய் கமல செங்க நச்சுதாமரேற ஆயிரக்கம் கண்மலத்து என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்தியர்லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்ட நரங்கம் நகர் உள்ளானே அப்படின்னு சொன்னீங்கன்னா வாடான்னு சொல்லி உங்களை வைண்டதுக்கே தூக்கிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு ஊர் தான் திருச்சி அப்படிங்கிறது. இந்த திருச்சியில என்னோட முதல்ல ஒரு புது அடியை எடுத்து வச்சு டிவிகே அப்படின்னு சொல்ற தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியில இருந்து ஒரு புது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறதுனால அங்க திருச்சிக்கு வந்து திருச்சியில இருக்கிற மக்களை சந்திச்சு ஒரு விஷயம் சொல்ல போறாரு அப்படின்னு தான் இந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இப்பவும் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது லைவ் போயிட்டு தான் வந்திருக்கு. பாதி தான் நான் பார்த்தேன் அண்ட் ஒரு ஓவர் எக்ஸைட் ஆயிடுச்சு. சீரியஸாக நான் வந்து டக்குன்னு நான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண வந்துட்டேன். சொன்ன ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அவர் கேட்ட ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், நான் இதை வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இங்கே வந்து சொல்ல போகிறதுக்கு ஐ மீன் டீட்டெயில் மீன்ஸ் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத வச்சு நான் சொல்லலை. ஏன்னால் அது உங்களுக்கே தெரியும், அதை நான் திருப்பி நான் சொல்ல விருப்பப்படல. பட் ஸ்டில் எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க.
2026 ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு இல்லை, இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னால் தனியாக இருந்தோம், தனி ராஜாவாக இருந்தோம், ஓகே, பட் ஸ்டில் எதுவுமே இங்கே வந்து, அதாவது வாட் எவர் இட்ஸ் டெம்பரவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், எதையும் மீன் பண்ணியோ எதுவும் சொல்லப்படல. பட் ஸ்டில் ஓட்டு நல்லா பிரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எல்லாத்துக்குமே அது தெரியுது. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு மட்டும் வராமல் அதை வச்சு வந்ததான் இருந்தது. ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிற போது அதிகமாக இருக்கு, ஆனால் கைத்தட்டும் கைகள் எல்லாம் ஓட்டம் மாறாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதையும் நம்ம வந்து நோட் பண்ணணும், அதையும் பார்க்கணும். ஆனால் ஓட்டு வந்து பிரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எல்லாத்துக்குமே இது தெரிய வந்துருச்சு. காம்படிஷன் இஸ் எ ஹெவி காம்படிஷன் 2026 இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. நாட்கள் வந்துக்கிட்டே இருக்கு, கடந்துக்கிட்டே இருக்கு. 2025 முடிய போகுது. ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஓவர். ஐ திங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மந்தில் வந்திருக்கோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னும் வெறும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. அப்புறம் 2026 அண்ட் பொங்கல் ஜனநாயகன் ரிலீஸ். இட்ஸ் அ ஃபைனலைஸ்டு ஃபிலிம் இன் விஜய் அப்படின்னு சொல்லலாம். விஜய் அண்ணா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். கோட்டுக்கே அந்த கண் வந்து கலங்குச்சு. அஜித் ஃபேன் தான் நான் தலை ஃபேன் தான். பட் ஸ்டில் என்னதான் தலை ஃபேனாக இருந்தாலும் 2 காம்போ அப்படிங்கிறது இவங்க 2 பேர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத மெமரபிள் மூமெண்ட்ஸ் எவ்வளவோ அந்த கொடுத்த ஒரு விஷயம். அது படமாக இருக்கட்டும் எல்லாமே. அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த ஃபீல்டை விட்டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல்ட் அவுட்டாக என்னை வெளியே போய் நான் வேறு ஃபீல்டுக்குள்ளே தனியாக வந்து நுழைய போகிறேன் அப்படிங்கிற போது அந்த ஒரு ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓப்பனாக சொல்கிறேன் நண்பா, விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் ஃபீல் பண்ணல, நாங்களும் தான் ஃபீல் பண்ணுறோம். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு போயிட்டாருன்னா அப்படி கிடையாது. அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களை கூட நாங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணுறோம். இன்னைக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இன்னைக்கு நான் உடைக்கிறேன், எங்கள் அஜித் படம் வந்தாலுமே எங்கள் அஜித் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்காம போகிறதுக்கான காரணம் யார் அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் தான். உங்களால தான் அதிக டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகுது, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது அஜித் ஃபேன்ஸுக்கு. அதே மாதிரி தான் சேம் திங் தான். உங்கள் விஜய் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது, விஜய் அண்ணா படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது டிக்கெட்ஸ் கிடைக்காம இருக்கிறதுக்கு முக்கால்வாசி காரணம், அதாவது 100க்கு ஒரு 80% ஆஃப் ரசிகர் மத்தியில் இந்த எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் கிடைக்காம இருக்கிறது காரணம் நாங்கள் தான், எங்கள் அஜித் ஃபேன்ஸ் தான். எங்களால தான் வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. அப்போ இப்படிங்கிற போது நாங்கள் வெளியே சொல்லிக்க மாட்டோம். பட்சம் இவ்வளோ உள்ள ஒரு பாண்டிங் வந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆக்டர், இப்படிப்பட்ட ஒரு விஜயண்ணா வந்து இந்த ஃபீல்டை விட்டே போகிறது அப்படிங்கிறது எங்களுக்கும் கஷ்டம்தான். உங்களை கூட நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். சீரியஸாக சொல்லும் போது என்ன தான் பேசினாலும் செஞ்சாலும் தலை தான், தளபதி தான். தளபதி விசஸ் காம்போ என்றைக்குமே முடியாத ஒரு விஷயம். அதாவது அதை மறக்க முடியாத மெமரபிள் மூமெண்ட்ஸ் விஜயண்ணாவும் கொடுத்துருக்காரு, அஜித் சாருமே வந்து கொடுத்துருக்காரு. வாட் எவர் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துப்போம். 2026 டஃபஸ்டான ஆக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க. அண்ட் இன்னும் பல விஷயங்கள், பல கூட்டங்கள், பல மாநாடுகள் நடக்க தான் போகுது. அது டிவிக்காவாக இருக்கட்டும், டிவிக்கு அதாவது தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாது, அவங்களும் பண்ண தான் போகிறாங்க. அண்ட் எல்லா கட்சிக்காரங்களுமே வந்து பண்ண தான் போகிறாங்க, நடத்த தான் போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் மாநாடு இஸ் லைவ் ஆன். போய் டிவிலையோ இல்லை லைவ்லையோ மொபைல்லையோ வாட்டவர் ஒய்ஃபைலையோ இதுலேயோ வந்து பாருங்கள், போய் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக மறக்காம வச்சுக்கோங்க. என்னையும் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா சோஷியல் மீடியா கௌதம் சர்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரொஃபஷனல் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணிக்கிறேன். போய் மறக்கா ஜாயின் பார்த்து மறக்கா ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.